ரீசெண்டாக ஒரு சின்ன பிட் நியூஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை படித்தேன். இந்தியாவில் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரின்னு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பார்த்தா உண்மையிலேயே பயங்கர ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதிலிருந்து தெரிய வந்துச்சு. அதாவது ஒரு காலத்தில் எல்லாராலையுமே படிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இந்தியாவில் இருந்துச்சு. யார் வேணாலும் டாக்டருக்கு படிச்சிடலாம், இன்ஜினியரிங் படிச்சிடலாம், ஏன் 9th 10th +2 எல்லாம் கூட படிச்சிட முடியும். ஆனால் இப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இனிமே ஸ்கூல்ல சேர்ந்து எல்கேஜி பாஸ் பண்ண முடியுமாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு இந்தியாவில். அடுத்த ஜென்ரேஷன் படிக்கிறதே வேணான்னு நினைக்கிற அளவுக்கு இந்தியாவில் படிப்பின் விலை அதிகமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முழுசாக அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேர் வந்து இல்லை தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனை வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இன்ஃபேக்ட் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் தான். அது என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது இந்தியாவுடைய எஜுகேஷனல் சிஸ்டத்துடைய காஸ்ட்டுங்கிறது ஏன் அதிகமாகிட்டு இருக்கு, எதனால் அப்படிங்கிறது தான். வாங்க. 2018 இருந்து இந்த 2024 காலகட்டத்துக்குள்ள இந்தியாவுடைய எஜுகேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு 50%க்கு மேலே. அதாவது 2018க்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ 50% அதிகமான அளவுக்கு நாம் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். நான் இதை வந்து ஏதோ ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருந்தே நாம் இந்த விலைவாசி உயர்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 1 லட்சம் வாங்குறாங்க, 1,20,000 வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்துருக்க முடியும். போன வருஷம் எல்கேஜிக்கு இவ்வளோதான்ப்பா ஃபீஸ் கட்டினேன், இந்த வருஷம் டபுள் மடங்கு கட்ட வேண்டியதாக போச்சு, என்னன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடாக எஜுகேஷனல் காஸ்ட்டுங்கிறது இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எல்கேஜி படித்ததுலேருந்து காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை தான் இன்னைக்கு உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ எல்கேஜி சீட்டுக்கு நீங்கள் காசு கட்டியிருப்பீங்க. அவ்வளோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி எஜுகேஷன் காஸ்ட்டுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம பசங்க எல்கேஜிலேருந்து 12th படிக்கணும் அப்படின்னாலே பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணால் தான் உண்டுங்கிற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. அதனால தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவர் FDRD போட்டு வச்சிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் FDRDங்கிறது நல்ல மேட்டர் தான். ஆனால் அதில் ரிட்டர்னுங்கிறது 4 to 5% அளவுக்கு தான் கிடைக்கும். நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும், மினிமல் ரிஸ்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிளான்ஸை நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுப்பா, எப்படிப்பா அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அதுக்கு நிறைய டூல்ஸுங்கிறது மார்க்கெட்டில் வந்துருச்சு. அப்படி ஒன்று தான் NFO அப்படிங்கிறதுல நம்ம போடக்கூடிய முதலீடுங்கிறது சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. மாதம் 2,000 ரூபா அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரியான பிளான் ஏதாவது இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஒரு NFOங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அந்த NFOடைய பேருங்கிறது மேக்ஸ் லைஃபுடைய நிஃப்டி மொமெண்டம் குவாலிட்டி 50 ஃபண்ட் அப்படிங்கிறது. இந்த NFOவுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபருங்கிறது இந்த மாதம் 17ஆம் தேதியோட முடிவடையுது. அதுக்கான லிங்க்குங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த NFOவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு 50 கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால நல்ல ரிட்டர்னுங்கிறது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த NFOடைய இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 அப்படிங்கிறது தான். அது கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 24.9% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதுவே 5 வருஷத்தில் 33.3% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. மேக்ஸ் லைஃப் இந்த இண்டெக்ஸை தான் அவங்களுடைய இந்த NFOவில் ரிப்ளிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதால இதில் இருந்தும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் 2014 இதில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் அவருக்கு 9,20,000 அளவுக்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. NRIஸும் இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. மாதம் 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2 to 3 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய NFOவை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமே. மறந்துடாதீங்க, இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆஃபருங்கிறது க்ளோஸ் ஆயிரும். அதனால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை இப்போவே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஏன் எஜுகேஷன் ஃபீஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மேட்டருக்கு வரும். ஃபீஸுங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்பப்போ அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக எக்ஸ் பிளாட்ஃபார்மில் கூட ஹைதராபாடை சேர்ந்த ஒரு பேரண்ட் வந்து அவருடைய பையனுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு த்ரெட்டை வந்து போட்டிருந்தார். அவருடைய பையன் எல்கேஜி படிச்சிருக்கான், அடுத்து யூகேஜி போகிறான். 1.5 lakhsலேருந்து 2.3 lakhs அளவுக்கு இப்போ ஃபீஸ் அதிகமாகிருச்சு, ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கிறீங்க, நாங்கள்லாம் எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அதிகமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும்.
ஆனால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையிலையுமே ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 2020 நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆனுவல் ஃபீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது 5800 இருந்துச்சு 2008. ஆனால் 2018 அது 12,300 மேலே வந்துருச்சு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை சொல்லுது. அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 அளவுக்கு இருந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 2018 28,000 அளவுக்கு அதிகமாக இருக்குது. 2008 2018 இவ்வளோ சேஞ்சஸ்னா 2018 மேலே பயங்கர ராக்கெட் ஸ்பீடில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்திருக்கு. 2018 அப்புறமா 2019 எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனில் ஒரு பெரிய ட்ராப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4.12% per year அளவுக்கு தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அப்போ இருந்த கோவிட் சூழல். கோவிடுக்கு அப்புறமா இது அப்படியே ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 12% மேலே இந்த எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனுங்கிறது அதிகமாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நல்ல வளர்ந்த ஸ்டேட்களாக பார்க்கப்படக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒடிசா, பீகார் மாதிரியான மாநிலங்களில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப பெருசாக அதிகமாகலை. இப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளேயே இருக்குது. ஆனால் இதில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா, பீகார்லலாம் பெரிய அளவுக்கான எஜுகேஷன் குவாலிட்டிங்கிறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த ஸ்டேட்ஸுக்கு போய் படிக்கணும்னு விருப்பப்பட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது அதிகமாகிறதுனால ஏற்கனவே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறையிறதுக்கான சூழலுங்கிறது இப்போதைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல. இது ஸ்கூல் லெவலில் மட்டும் இல்லாமல் காலேஜ் லெவல்லையும் அதிகமாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஜினியரிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 2018 இது வரைக்குமே 60% அதிகமாயிருச்சு. அதாவது 2018 முன்னாடி இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட 60% அதிகமாக இப்போ நம்ம இன்ஜினியரிங்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் கூட 30% மேலே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த வளர்ந்த ஸ்டேட்ஸ்லாம் கூட ஃபீஸுங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கு, உண்மையிலே அங்கே குறையணும் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே தான் செக்குங்கிறதே இருக்குது. அதிகமாக ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் வைஸில் மாற ஆரம்பிச்சிருக்கு. 2018-19 ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்கவுமே 51,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கு. அதாவது இந்திய அளவுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுடைய டோட்டல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 4.6% அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஷட் டவுன் ஆயிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுடைய எண்ணிக்கைங்கிறது 3.6% அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதாவது இந்தியாவில் புதுசாக 11,000 ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு இதே காலகட்டத்தில். 2018 மட்டும் இது நிற்கலை, அதுக்கப்புறமாவும் இது கண்டினியூ ஆயிருக்கு. 2020-2021 ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்தியா முழுக்க க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்படலை. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்கூல்ஸுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கடந்த 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 44க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இழுத்து மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் இன்னும் அதிகமாக மேம்படுத்துறதுக்கு போதிய அளவுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. முக்கியமாக டீச்சர்ஸ் சரியான அளவில் நியமிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது இருக்குது. இந்த 2024 அக்டோபர் மாதம் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு எதுக்கு காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இத்தனைக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் பணி நியமனம் ஆர்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்னும் பணியில் சேரவே இல்லை. இவ்வளவு தூரம் ஒரு வேக்கண்ட்டுங்கிறது இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது 20% மேலே அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுங்கிறத எடுத்து பாருங்களேன். 2021 2024 எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குன்னு. எல்கேஜிக்கு 40,000 70,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அது 50,000 1,20,000 மாறி இருக்கு. அதே மாதிரி 5th to 10க்குமே 70,000 1,30,000 அளவுக்கு விலைங்கிறது மாறி இருக்கு. 11th 12க்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸுங்கிறது 1,50,000 அளவுக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு எஜுகேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்தியா முழுக்க எஜுகேஷன் காஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. ஸ்கூலில் டீச்சர்ஸுடைய சம்பளம் அதிகமாகிடுச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரியான செலவுகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நம்ம ஸ்டேட்டை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டேட் ஜிடிபி இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டேட் ஜிடிபி அளவுக்கு நம்ம எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறோமான்னு பார்த்தா இல்லை.
ரொம்ப குறைவாக தான் செலவு பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட 1.8% அளவுக்கு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியிலேருந்து நாம் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறோம். அதே சமயத்தில் மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 7%க்கு மேலே அவங்களுடைய எஜுகேஷனுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய மாநில கல்வி செலவுகளுக்கு இன்னும் அதிகமாக சென்ட்ரல் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சென்ட்ரல் சைடில் இருந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு போதிய அளவுக்கான ஃபண்டுங்கிறது தொடர்ந்து வர்றதில்லை. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்டேட்டுக்குமே இதே நிலைமை தான் இருக்கு. அதாவது ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பேர்டன் அப்படிங்கிறது அதிகமாக மாநிலங்களுடைய தோள்கள் மேலே தான் விழுது. அவங்க தான் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போமே, 2016 இருந்து இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் இது. 2016 இருந்து ஒரு எஜுகேஷனுக்கு, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எவ்வளவு தூரம் ஃபண்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசுடைய பங்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்கலாம். 2016 17 13.4% அளவுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து ஃபண்டுங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2022-23 அது கிட்டத்தட்ட 10.7% அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு போதிய அளவுக்கு ஃபண்டுங்கிறது வரவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது எஜுகேஷனுக்கு பெருசாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இல்லாத மாதிரி தான் இருக்குது. 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் இருந்து எஜுகேஷனுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுகளுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடை உருவாக்குனாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை. இந்த பாலிசி படி நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 6% அளவுக்கு நாம் செலவு பண்ணணும் எஜுகேஷனுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் 2%க்கும் குறைவாக தான் நம்ம எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் இன்னும் ஹைலைட்டாக சொல்லணும்னா, கடந்த வருஷம் பட்ஜெட் ஒதுக்கீட்டில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்குல்லையா, ஹையர் எஜுகேஷனெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய அந்த கமிஷன், அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஃபண்டில் 70% குறைச்சிருக்காங்க, கட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் எஜுகேஷனுக்கு நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் தொடர்ந்து எஜுகேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலுடைய ஃபீஸை ஒரு கமிஷன் அமைச்சு அதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நடவடிக்கைங்கிறத எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் போய் கேஸ் போட்டு ஒரு இடைக்கால தடைங்கிறத வாங்கிட்டாங்க. இது நடந்து 8 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அந்த இடைக்கால தடைக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதை சேலஞ்ச் பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் இந்த தடையை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எஜுகேஷனுக்கு இவ்வளோ பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னா, நாம் எஜுகேஷனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். 2020 எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்த செலவுகளில் 50%க்கும் மேலே அவங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கிறது இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் லோன் எடுக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதை ரீபே பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்குது. எப்படியாவது படிக்கணும், படித்தாதான் மேலே வர முடியும் அப்படிங்கிறத நாம் ஆழமாக நம்புகிறோம். அது கன்ஃபார்மாக உண்மையாகவும் இருக்குது. அதனால் எப்படியாவது படிக்கணும்னு போராடுறோம் இல்லையா, அதை எப்படி காசாக்கலாங்கிறத மட்டும்தான் இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் அவங்கள குறை சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்களால அது முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இனிமேல் காலம் ஃபுல்லாக கடனில் இருந்து படிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை, படிக்காமலே நம்மளால இருந்துக்க முடியும் அப்படின்னு இந்த நீ என்ன நாளில் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான நிலைமை உருவாக ஆரம்பிச்சதுன்னா அடுத்த தலைமுறைக்கு படிப்புங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம சீரியஸாக இதை திரும்பி பார்த்து கவனம் செலுத்த வேண்டிய நேரம்ங்கிறது வந்துருச்சு. படித்தாதான் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது நமக்குள்ளே விதைக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. நிறைய சோஷியல் ரிஃபார்ம் லீடர்ஸ்லாம் அதுக்காக முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னொரு செகண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது இன்றைக்கி தேவைப்படுது. எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணி எல்லாரும் படிக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுக்கான ஒரு போராட்டம்ங்கிறது தேவைப்படுது. அது நடந்து எஜுகேஷனுங்கிறது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் சேஞ்சாக அமையுங்கிறதுல மாற்றுக்கிறதுங்கிறது கிடையாது. ஏன் கவர்மெண்ட்ஸ்லாம் அதை பற்றி பெருசாக கவலைப்படுறது இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தலையை அடமானம் வச்சாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க எப்படி படிச்சிருவாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கு தான் இதை பற்றி பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாமலே இருக்காங்க. ஆனால்
அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அதுக்கு நம்ம நல்ல சேவிங்ஸ் பிளான்ஸுங்கிறத போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆர்டி எஃப்டி அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டர்னுங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதனால் கம்மியான ரிஸ்கில் நல்ல ரிட்டர்ன் தரதுக்கான பிளான்ஸுங்கிறத தேடி பாருங்கள். என்எஃப்ஓ அது மாதிரியான ஒரு பிளான் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மேக்ஸ் லைஃப் உடைய நிஃப்டி மொமெண்டம் குவாலிட்டி 50 ஃபண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரியான ஒரு என்எஃப்ஓ தான். மேக்ஸ் லைஃப் உடைய ஏஎம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட 1.7 lakh crore அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதாவது இயர் ஆன் இயரில் 27% அளவுக்கான வளர்ச்சியை மேக்ஸ் லைஃப் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சால்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதே செப்டம்பர் மாதத்தில் 198% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ மேக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு நம்பகமான கம்பெனியாக இருக்குது. அவங்களுடைய பிளானில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஏடிசியில் டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன்லையுமே நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ இவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸோட நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம எதுக்கு தவிர்க்கணும்? இன்னைக்கு இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கையோ கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கையோ கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே பிக் பாஸ், எஜுகேஷன் ஃபீஸுங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கு, நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இது உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை, அலர்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரியான அலர்ட்னஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு தேவைப்படும். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.